அழகே அழகு சீரியல்ல டுடே எபிசோட்ல என்ன மலரு நீ ரொம்ப சந்தோஷமா இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீடு வந்துருச்சு, எல்லாரும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க, நீ மதிக்கு ஃபோன் பண்ணு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. மதியம் இருந்துக்கிட்டு மதிக்கு வந்து மலர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரி அங்கேயே இருங்க, கதவை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி யாருக்கும் தெரியாமல் வந்து கதவை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்ன ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சரி சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. மெதுவாக கதவை சாத்திக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா லைட்டெல்லாம் எரியுது. யாருன்னு பார்த்தா நம்ம சுரேஷ் தான் வந்து நிற்கிறாரு. சுரேஷை பார்த்த உடனே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா யார் இந்நேரத்தில் லைட்டை போட்டு வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா மொத்த பேரும் அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. என்ன ஆச்சு, எதுக்காக எல்லாரும் இப்படி வந்து நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு, அதனால தான் மாத்திரை போடுறீங்களா இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாமான்னு சொல்லி அவங்கள நின்று கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் நைட்டு நீ தூங்க போகும்போது புடவையில் தானே இருந்த, இப்போ என்ன சுடிதாரில் இருக்க, அதுவும் சின்ன புள்ள போடுற மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருக்க, இதை இவன் வாங்கி கொடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை இல்லை போன தீபாவளிக்கு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க, சரி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்ருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. மலர் சொல்ல வேண்டிய சில விஷயத்தை எல்லாத்தையும் மதி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப தலைவலியாக இருந்துச்சுல்ல, அதனால தான் இப்படி இருக்குது, என்ன இதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இவ்வளோ பார்த்தா தலைவலிக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லக்ஷ்மி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ மதி ஒன்றும் முடியல மதி, ரொம்ப தலைவலிக்குது, தலையெல்லாம் வெடிஞ்சு போகிற மாதிரிக்கு அந்த மாதிரி வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சரி சரி போயிட்டு இந்நேரத்துக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேண்டாம், போயிட்டு படுங்க, மாத்திரையை போட்டுட்டு காலையில் மற்றது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்பாடா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் வந்து கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பாக்யராஜ் இருந்துட்டு மலரோட பர்த்டே இல்லைடா, அவளுக்கு என்ன விருப்பம்னு சொல்லி கேட்டேன், அவளுக்கு வெளியே பீச்சுக்கு போகணும், சில இடங்களுக்கெல்லாம் அவள் போகணுன்னு ஆசைப்பட்டாடா, அதனால தான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. என்னென்ன அன்டைமில் பீச்சுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கேன், அது சேஃப் கிடையாதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாம் தெரியுதுடா, ஆனால் என்ன பண்ணுறது, அவள் ஆசைப்பட்டுட்டாளே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன நீ இப்படியெல்லாம் கூடவா நீங்கள் ஆசைப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்குறதுக்காக போகிறாங்க. அப்போ சுரேஷ் இருந்துட்டு நம்ம மதிக்கிட்ட அண்ணியும் அண்ணனும் வெளியே போகிற விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தெரியுமே, அப்புறம் எதுக்காக என்கிட்ட அவங்களுக்கு தலைவலிக்குதுன்னு போய் சொன்னேன், ஏங்க அவங்க ட்ரிப்பை போகிறாங்க, இதை ஏங்க நான் உங்ககிட்ட சொல்லணும், யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க தான் சொல்லணும், நான் எதுக்காக சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் அவங்க பாட்டுக்கு போய் படுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு நிமிஷம் இரு, நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன், நீ பாட்டு போய் தூங்குறான்னு சொல்லிட்டு போகிற, அவங்க அப்படி போகிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு தானே, என்கிட்ட நீ சொல்லியிருக்க வேண்டியது தானே, நான் எதுக்காக சொல்லணும், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டி அவங்க உங்ககிட்ட சொல்லணும், அதை விட்டுட்டு நான் எப்படி சொல்லுவேன்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போய் படுக்கிறாங்க. சுரேஷால் இதை ஏற்றுக்கவே முடியல, ரொம்பவே கோவப்பட்டுட்ருக்காரு. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு தங்கராஜையோட ஸ்டேட்டஸை எடுத்து பார்த்துட்ருக்காங்க. மனைவிங்க எல்லாத்தையும் நம்ம கைக்குள்ளே நாம் வச்சுக்கணும், ஆனால் கோட்டை தாண்டி அவங்க போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம யாருன்றதை நம்ம காட்டணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லி ஸ்டேட்டஸில் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு மலர் சொன்ன விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஏதாவது பிரச்சனையான மட்டும்தான் தங்கராஜானு இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் வைக்குவார், இப்போ வச்சுருக்காருன்னா ரேவதியோடது சண்டை போட்டிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் அவங்களுக்கும் ரொம்பவே பயமாக வருது. சரின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கறதுக்காக வீட்டுக்கே போகிறாங்க. ரொம்ப தூரத்தில் நின்றுட்டுருக்காங்க. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, சரி வீட்டில் கேட்டெல்லாம் சாத்திட்டு இருந்துச்சுன்னா நம்ம பேசாமல் வந்துடலாம், அப்படி இல்லாட்டி நம்ம போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
பாக்கியராஜ் வந்து உள்ளே கிளம்புறாங்க. அங்கே கேட்டுக்கிட்டே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ரேவதி வெளியே உட்காந்து அழுந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இது ரேவதி மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்த உடனே ரேவதின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அண்ணன் நீங்கள் எதுக்கு நான் இந்நேரத்துக்கு வந்தீங்க? ஆமாம் நீ என்ன இந்நேரத்தில் இங்கே உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவும் மணி 2 ஆகுது. இங்கே உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க? அதுவும் அழுந்துக்கிட்டு வேற இருக்க. அவருக்கும் உனக்கு ஏதாவது சண்டையா அப்படின்னு சொல்லிட்டே கேட்கவும் அதுக்கடுத்து தான் ஐயோ அண்ணன் நீ எதுக்காக நான் வந்த? எனக்கு தூக்கம் வரலன்னு அவர் வேற நொய்யன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தார். அதனால தான் அதை ஏற்றுக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வீடு வேற லாக் போட்டிருக்கு. உன்னை வெளியில் விட்டுட்டு எப்படியே போட்டோன்னு சொல்லி விட்டுட்டு அவர் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா அப்படி தான் ரேவதி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா விடுங்கண்ணே நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் முதல்ல கிளம்புன அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா இது வெளியே சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு தங்கராஜ வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம பாக்கியராஜும் ரேவதியும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன இங்கே நடக்குது சொல்லு ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அதுக்குள்ளே உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டியா? நான் ஒன்றும் எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணல. ரேவதி ஒன்றும் எனக்கு ஃபோன் பண்ணல. நானாக தான் மனசு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாசமலருக்கு ஒன்றுன உடனே இவங்க ஓடி வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு அது இவருக்கு தெரிஞ்சு போய் இவர் கத்திக்கிட்டே இருந்தார். அதனால தானே நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ரேவதி உள்ளவா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கு அடுத்ததாக உள்ளேயும் போக முடியாமல் அண்ணனையும் பிரிஞ்சு போக முடியாமல் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க. ரேவதி என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு கேட்குறாங்க. அண்ணன்னு சொல்லிட்டு தோல்ல செஞ்சுக்கிட்டு பயங்கரமாக அழுந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கு அடுத்ததா ஒன்றும் இல்லைன்னு இவர் திட்டிகிட்டே இருந்தார். அதை ஏற்றுக்க முடியாமல் தானே நான் வெளியில் வந்தேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை என்னால் ஏற்றுக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லு சரி வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இதை கேட்டோன்னே தங்கராஜெல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அழகே அழகே சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.